குஜராத் மாநிலம் வெள்ளத்தின் பிடியில் சிக்கி தவிக்கிறது. 2 நாட்களில் 16 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் மேலும் 5 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மாநகரங்களில் ஒன்றான பரோடா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு சாலைகளையும் வீடுகளையும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. வெள்ளத்தில் சிக்கிய 8500 பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ராணுவத்தினரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தத்தளிக்கும் மக்களை காப்பாற்றும் பணியில் முனைப்பு காட்டி வருகின்றனர். வெள்ளத்தில் சிக்கி தவிப்பவர்களின் பசி தீர்க்க 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட உணவு பாக்கெட்டுகளும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. அஜ்வா அணைக்கட்டு நிரம்பி வழியும் நிலை ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியிலும் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. வெள்ள நிலைமை எப்படி இருக்கிறது, எது போன்ற உதவிகள் தேவை என்பது குறித்து குஜராத் முதலமைச்சரிடம் பிரதமர் மோடி தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை விரைந்து செய்ய மத்திய அரசை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் வலியுறுத்தியுள்ளனர். இதற்கிடையே சில மாவட்டங்களுக்கு அடுத்த 5 நாட்களுக்கான அதி கனமழை எச்சரிக்கையை வானிலை மையம் வெளியிட்டிருக்கிறது.